உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய் என்ன எதுக்காக இப்படி இழுத்துட்டு வர? என்ன ஆச்சு ஷாலு? சொல்லு ஷாலு, என்ன ஆச்சு? இவரையே நீ இப்ப இப்படி இழுத்துட்டு போற? எப்படி? எக்ஸாக்ட்லி, இதே தான் நானும் கேட்டேன். நல்ல வேளை நீயும் கேட்டுட்ட. வெரி குட் ஷாலு. இப்ப சொல்லு, என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்க? எங்கன்னா அதோ இப்படி கைய புடிச்சிட்டு எங்க கூட்டிட்டு போயிட்டு இருந்த? எங்கன்னு சொல்லு. ஆயுஷ், அவன் பேரு ஆயுஷ். அவனுக்காக தான் இங்க வந்திருக்கேன். ஆயுஷை என் பின்னாடி ஆலைய விடுவேன். கோல்டு மெடல் இல்லனாலும் சில்வர் மெடல் வாங்குவேன். என்ன? நான் உன்னை இப்ப காப்பாத்தினியா? யார காப்பாத்தின? அதானே. உனக்கு என்ன? அதையும் கேக்குற? ஓய் ஷாலு, சரியான வாலு. குழந்தைகிட்ட எப்படியா பேசுவ? அவகிட்ட ஒழுங்கா பேசு. இங்க பாரு, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. இவ எப்பவுமே இப்படிதான் இருப்பாளா? பிறந்ததுல இருந்தே இப்படிதானா? ஹலோ இவகிட்ட எல்லாம் இப்படி பேசாத. அவ என்னோட சிஸ்டர். இவகிட்ட அப்படி பேசாத என் சிஸ்டர். நான் ரிஷியோட பிரதர், என்கிட்ட பேசுறேன். அப்போ நான் உன் சிஸ்டர் கிட்ட பேசக்கூடாதா? லக்ஷ்மியோட தங்கச்சி தானே இவ. என்ன உளறிட்டு இருக்க? ரிஷி பிரதரோட பிரதர், லக்ஷ்மி சிஸ்டர். ஆச்சா, என்னாச்சு? புரியலையா? ஹானஸ்ட்லி உன்னால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா புத்திசாலிகளால தான் இந்த ஆயுஷ் பேசுறதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். சரியா? அவ்வளவுதான். உனக்கு புரியாது. இந்த வந்துட்டாலே நேஹா. விஷயம் என்னடா? என்னாச்சு ஷாலு? இவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கா? இந்த ஷாலு இருக்காளே, எல்லை மீறி நடந்துக்கிறான். திமிர பாரு. எனக்கே சேலஞ்சா? இந்த சேலஞ்ச்ல எப்படி ஜெயிக்கிறேன்னு பாரு. What you doing? Are you mad? Rishi, leave me. Rishi, என்ன ஆச்சு? விடு என்ன. நீ என்ன பண்ணிட்டு இருக்க ரிஷி? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? அது என்னன்னு காட்டு. ரிஷி என்ன விடு. நீ எங்கேயும் போக கூடாது. இங்க தான் இருக்கணும், புரியுதா? இது என்ன என்னோட ரூமா? இது ஏன் ரூம் இல்ல தானே? இது உன்னோட மனைவி லக்ஷ்மியோட ரூம். நோ, மலிஷ்கா இல்ல. லக்ஷ்மி, உன்னோட மனைவி லக்ஷ்மி. அவ உன்னை பாதுகாக்கறா, உன்னை காப்பாத்துறா. அவளுக்கு என்ன ஆனாலும் நீ இருக்க, ரைட்? அதனால அவ தான் உன்னோட உயிர். மலிஷ்கா, just stop it. You just stop it. நீ அப்செட்டா இருக்கன்னு எனக்கு தெரியும். என்ன ஹாஸ்பிடல்ல நான் உன்கிட்ட சரியா பிஹேவ் பண்ணல. அந்த காரணத்துக்காக தான் நீ இப்போ அப்செட்டா இருக்கன்னு எனக்கு தெரியும். Really? உன் பிஹேவியரால அப்செட்டா இருக்கேன்னு நினைச்சியா? நான் ஏன் அப்செட்டா இருக்கேன்னா நீ கொடுத்த ப்ராமிஸ காப்பாத்தல. ஏன் அப்செட்டா இருக்கேன்னா நீ என்கிட்ட போய் சொன்ன. நான் ஏன் அப்செட்டா இருக்கேன்னா எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சாச்சு ரிஷி, தெரிஞ்சாச்சு. I know everything now. ஹாஸ்பிடல்ல நான் உன்னை பார்த்தேனே. நீ என்னோட ரிஷி இல்ல. Just move. What the hell are you doing? இப்போ நீ என்ன சொல்ல வர? உனக்கு என்ன புரிஞ்சதோ அதான் சொல்ல வர. நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கற. என்ன அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கற? அதான் நீ மாறிட்ட ரிஷி. நீ என்னோட ரிஷி இல்ல. You have changed. அன்னைக்கு இருந்த ரிஷி என் பேச்சை கேட்டு லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த ரிஷி தான் என் பேச்சை கேட்டு மோந்திரத்தையும் செயினையும் கழட்டி போட்டான். ஆனா எந்த ரிஷி ஹாஸ்பிட்டல்ல இருந்தானோ அவன் ஏன் ரிஷி இல்ல. அவன் மடியில லக்ஷ்மி இருந்தா. அதுவும் அங்க ஹாஸ்பிட்டல்ல நீ அவளதான் பாத்துக்கிட்ட. நீ அவளுக்காக தான் அங்க இருந்த, அவளுக்காக தான் எல்லாமே பண்ண. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.